ஹாய் ஹலோ வணக்கங்க. இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்ல. ராப்பகலா அழுதாச்சு, கண்ணு ரெண்டும் மூடியாச்சு, யாதும் ஊரன யாரு சொன்னது சொல்லடி. எதுக்கு இந்த 3 பாட்டு பாடணுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு தமிழ் சொல்லி தர போறேங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி அப்புறம் நிறைய குரூப் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மை தொகை. ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடணும் பாத்தீங்களா? ராப்பகலா அழுதாச்சு. இங்க பாருங்க, ரா பகல். அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இரவும் பகலும். ஓகேவா? இப்படி வந்து இதுக்கு உள்ளாடி மறைந்து வரும். வந்து உள்ளாடி மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம்? உண்மை தொகை. இங்க பாருங்க, தானம் தவம். இது நம்ம எப்படி எழுதலாம்? தானமும் தவமும். அப்ப உள்ளாடி என்ன கிடக்கு? வந்து மறைஞ்சு கிடக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, எண்ணுமை. இரவும் பகலும் வந்தாலும் இரவு பகல். அதுக்கு உள்ளாடி என்ன இருக்கு? வந்து என்ன செஞ்சிருச்சு? வெளிப்படையா வந்துருச்சு. அப்போ வந்து எப்படி வரும்? வெளிப்படை. எக்ஸாம்பிள் பாருங்க, வையகமும் வானகமும். ஓகேவா? அது மாதிரி கங்கையும் சிந்துவும். புரிஞ்சிருச்சா? அடுத்தது முற்றுமை. யாது மூரன யாவரும். யாரு சொன்னது கேளடி. முற்றுமை அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய இது குறிக்கும். இப்ப பாருங்க, யாதும் ஊரேன்னு சொல்றது என்னது? மொத்தமா. அது மாதிரி உலகம், யாவையும் எல்லாத்தையும் அப்படி குறிக்கும். அப்படி குறிச்சிருச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? முற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு உண்மை தொகை, எண்ணுமை, முற்றுமை இந்த 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.